அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி 2025 கேட்கப்பட்ட கேள்வி தான் பார்க்குறோம். இது ஸ்பீக்கர் பற்றின கேள்வி. நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் பிஒய்க்யூ எப்படி படிக்கணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ், எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கணும். இதை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிசல்யூஷன், அதாவது ஒரு ஆளுங்கட்சி டிசல்யூஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பீக்கர் ஷல் நாட் வெக்கேட், அதாவது ஸ்பீக்கர் வெக்கேட் அந்த இடத்த விட்டு காலியாகும். ஏன்னா ஒரு ஸ்பீக்கர் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறவங்க தான் வருவாங்க. இப்போ சபாநாயகர்னு சொல்லுவாங்க, ஸ்பீக்கர்னு சபாநாயகர். சபாநாயகர் யாருன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க இல்லையா, ஆளுங்கட்சியா, அங்கேருந்து தான் ஸ்பீக்கராக வருவாங்க. அவங்க சப்போஸ் இந்த ஆளுங்கட்சி எலெக்ஷனில் தோத்துட்டாலோ இல்லை மெஜாரிட்டி இழந்துட்டாலோ வெக்கேட் பண்ணிடுவாங்க, டிசல்யூஷன் ஆகிடும். ஓகேங்களா, அவங்கள ஆட்சியில் அமரக்கூடாது. ஆனால் ஸ்பீக்கர் என்ன பண்ணக்கூடாது, இவங்க போயிட்டாங்களே அப்படின்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது, ஸ்பீக்கர் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. ஷல் நாட் வெக்கேட் இஸ் ஆஃபீஸ் அன்டில் இமீடியட்லி பிஃபோர் ஃபர்ஸ்ட் மீட்டிங். வெக்கேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டாக வேற ஒரு பார்ட்டியோ வேறு யாருன்னா வின் பண்ணி எலெக்ஷனில் அவங்க வராங்க பார்த்தீங்களா, அவங்க வரைக்கும் ஸ்பீக்கர் அந்த பதவியிலே தான் இருக்கணும். அப்போது ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த ஆர்டிகல்ஸில் வருதுன்னா ஆர்டிக்கல் 94. அதை போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ ஆர்டிக்கல் 94. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, according to the provision of the Constitution of India, member of the House shall resign from the political party. அதாவது ஒரு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி சார்பாக நின்று வின் பண்ணிடுறாங்க, அவங்க தான் சபாநாயகராக வருவாங்க. ஒரு முறை அவங்க சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டி, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்ந்து தானே நின்று இருப்பாங்க, அவங்க ரிசைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இது சரிங்களா. இது பிரிட்டனில் தான். பிரிட்டன் பொலிட்டிக்கல் பயாஸ் இருக்கக்கூடாது, ஸ்பீக்கர் நடுநிலைமையாக பேசணும் அப்படின்றதுக்காக பிரிட்டனில் இந்த ப்ரொவிஷன்ஸை வச்சுருப்பாங்க. ஒரு வாட்டி ஸ்பீக்கராக எலெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து ரிசைன் பண்ணணும். பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. அப்போது ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் மேபி ரிமூவ்டு, அதாவது 14 மெஜாரிட்டி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி மெஜாரிட்டி மூலமாக தான் என்ன பண்ணணும், ஸ்பீக்கரை ரிமூவல் பண்ணணும். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா 14 days ப்ரையர் நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. இந்த ஆர்டிக்கல் 94 இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அட்லீஸ்ட் 14 days முன்னாடியாச்சும் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரையர் நோட்டீஸ் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ லோக்சபாவில் சேர்மன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சேர்மன்னா வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவோட சேர்மன், அவரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குது. இங்கே ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி, அதாவது தீர்மானம் கொண்டு லோக்சபாவில் ஒரு தீர்மானம் கொண்டு அந்த தீர்மானத்துக்கு மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ஓட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும். இது இல்லாமல் 14 நாளுக்கு முன்னாடியே ப்ரையர் நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. அப்படி கொடுத்தா தான் அது என்ன பண்ண முடியும், தீர்மானத்தை மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. 14 நாளுக்கு முன்னாடியே கொண்டு வரணும், மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் பில்லை பாஸ் பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தோன்னா 1, 3 தான் கரெக்டு, 2 தப்பு. அப்போ ஆன்சர் இஸ் சி. ஓகேங்களா. ஸோ இதோட ஆர்டிக்கல் 94 நீங்கள் போய் பாருங்கள், ஆர்டிக்கல் 94 என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எதுலேருந்து படிக்கல அப்படின்னா, நீங்கள் ஆர்டிக்கல் கூகுளில் போயிட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புக் ரீசன்ட்லின்னு போட்டிங்கனாவே தமிழ்லேயும் இருக்குது, அதாவது ஒரு பேஜ் இங்கிலீஷ்லேயும் அடுத்த பேஜ் தமிழ்லேயும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.